நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா வேளச்சேரியில் இருக்கோங்க. முதல் நாள் கடைக்கு பார்த்தீங்கன்னா ப்ரொப்பைல் லைட்டும் ஸ்பாட் லைட்டும் கேட்டிருக்காங்க. வேணுமா? இது வந்து பார்த்தீங்கன்னா 3 ஃப்ளோர் வரும். 3 ஃப்ளோர்லேயும் ஒயரிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் நாங்கள் வந்து கிளம்பிட்டோங்க, வீட்டுக்கு போயிட்டோம். அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 1.5 வீக் அப்புறம் நாங்கள் வந்து அங்கே வந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க் பண்ணிவிட்டோங்க, ப்ரொப்பைல் லைட்டுக்கு மார்க் பண்ணி அதை வந்து ஆக்ஸாப்பில் வச்சு கட் பண்ணி பார்த்தோம். பட் கஷ்டமாக இருந்தது. சரி நாங்கள் வந்து கட்டிங் மிஷின் பிளேடை மாற்றி கட்டிங் பண்ணிட்டோம். கட்டிங் ஃபுல்லாக முடிச்சுட்டு அந்த லைட்டாக ஒரு பிசர் இருக்குல்ல அதை மட்டும் நாங்கள் ஆக்ஸாப்பில் கட் பண்ணிட்டோம். மேலே வந்து சேனலில் டேமேஜ் ஆகக்கூடாது. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி அதை மட்டும் நாங்கள் தனியாகவே எடுத்துட்டோம். நல்லா ஒரு சைடு வேலையை பார்த்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேனலில் பார்த்திங்கன்னா அது வந்து டேரெக்டாக ஏறல, ஏன்னா சேனல் எசுங்குது. அதனால் ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணிட்டோம். சேனலில் ஸ்க்ரூ பண்ணி டேரெக்டாக அந்த சேனல்லையும் வச்சு நாங்கள் வந்து ஸ்க்ரூ பண்ணி ஏற்றிட்டோம். ஃபுல்லாகவே நம்ம தான் நாங்கள் ஏற்றிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பாட் லைட்லாம் ஒயரிங் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஸ்பாட் லைட் எல்லாமே சேர்ந்து அந்த ஸ்பாட் லைட்டை ஃபுல்லாகவே மாட்டிட்டோம். இது எல்லாமே வந்து 9 வாட்ஸ் ஸ்பாட் லைட்டுங்க. ஃபுல்லாகவே எல்லாமே மாட்டியாச்சுங்க. ஸ்பாட் லைட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே மாட்டியாச்சு. ஆன் பண்ணி பார்க்கலான்னு சுவிட்ச் ஆன் பண்ணி பார்த்தாச்சு. இதுக்கு மேலே கோழி முட்டை மாதிரி இருக்குது பாரு, இதுக்கு பேரு மேண்டில். இதில் தான் பளீர்னு வெளிச்சம் வர்றது. இந்த ஒரு ஃப்ளோர் மட்டும் வார்ம் ஒயிட் கேட்டிருந்தாங்க. செகண்ட் ஃப்ளோர் நல்லாவே இருக்குது லைட்டு. ப்ரொப்போலோட கேஸிங் எடுத்தீங்க இல்லையா, அதுக்கப்புறம் லைட்டு வரல. சரி லைட்டு வந்தோன்னா நம்ம வந்து நாளைக்கு வந்து மாட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படி அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து அர்ஜென்ட் ஒர்க்காக ரூப் பைப் வைக்கிற மாதிரி வேலை வந்துருச்சு. எனக்கு நிறைய வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு வலுக்கட்டாயம் அவங்களுக்கு ரூப் பைப் வைக்க போயிட்டோம். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேளச்சேரிக்கு போயிட்டோங்க. அதுக்கப்புறம் இப்போ ப்ரொப்பைல் லைட் வந்துச்சுங்க. இதை நாங்கள் மாட்ட போகிற ப்ரொப்பைல் லைட். இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஒயிட்டு வார்ம் ஒயிட் 2 கலர் வந்துருக்கு. கையெல்லாம் இது எத்த மாதிரி உள்ள இருந்தது. இதுக்கான ஒயரிங்கை நாங்கள் ஆல்ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அந்த ஒயரிங்கில் நாங்கள் இதை கனெக்ட் பண்ணிக்கிறோம். மூஞ்சி மட்டும்தான் வேலை செய்து. இது வந்து டிசி ஒயரிங், ஏன்னா சார்ட்டர்லேருந்து தான் இங்கே வரும். மெயின் வந்து சார்ட்டர் வந்து சென்டராக வச்சுருப்போம். என்னடா டிசி ஒயர்னு சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ டிசி ஏசின்னு 2 டைப் இருக்குது. டிசின்னா டைரக்ட் கரண்ட், ஏசின்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். அதுதான் அங்கே இதுக்கு அர்த்தம். அதான் அங்கே வச்சுட்டு நாங்கள் போட்டு பார்த்தோம், ஒரு தடவை செக் பண்ணிக்கலான்னு. செக் பண்ணிட்டோம், அதுவும் எரியுது. நடுவில் வந்து நாங்கள் ஏன் இதுமாதிரி கட் பண்ணுறோம்னா சேல்டிங் வைக்கணும். 2 ப்ரொப்பைல் லைட்டை ஒன்றா வச்சு சேல்டிங் வச்சுட்டு செக் பண்ணிவிடுவோம் கையோட. செக் பண்ணால் தான் நம்ம வந்து மேலே இருக்கிற கேஸிங்கை க்ளோஸ் பண்ண முடியும். ஸோ அதே மாதிரி எல்லாமே நாங்கள் வந்து பக்காவாக ஜாயிண்ட் வச்சு கேஸிங்கை க்ளோஸ் பண்ணிட்டோம். இது தாங்க நாங்கள் யூஸ் பண்ணுற 12 வாட்ஸ் ஸ்டோக்கு. இது மொத்தம் லைட், அதாவது 5 மீட்டர் வரைக்கும், மொத்தம் 4 பாக்ஸ் வரைக்கும் தாக்கு பிடிக்கும் அந்த பாக்ஸு. உங்களுக்கு எப்படி இந்த சார்ட்டர்லேருந்து ஒயர் வந்து பிரியுதுன்னு நான் இந்த ட்ராயிங் மூலமாக நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏசி ஒயர்னால் நம்ம வந்து யூஸ் பண்ணுற ஏசி கிடையாது, ஆல்டர்னேட் கரண்ட். நான் சொல்கிறேன் முன்னாடி சொன்ன மாதிரி இது வந்து ஆல்டர்னேட் கரண்ட். இது வந்து நம்ம டேரெக்டாக வந்து அடாப்டருக்கு வந்துடும். அடாப்டர் வந்து டிசி லைனாக மாறும். டிசி லைனா டைரக்ட் கரண்ட்டு. அதுக்கப்புறம் அடாப்டர் வந்து ப்ளஸ் மைனஸ்னு வந்து ஸ்ட்ரிப் லைட்லேயும் அதேமாதிரி ப்ளஸ் மைனஸ் ரெட்டு பிளாக்னு வரும் ஒயரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளாக் மைனஸ்லேயும் ரெட்டு ப்ளஸ்லேயும் கொடுக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டாக நம்மளுக்கு லைட் எரியும். அப்படி நீங்கள் மாற்றி கொடுத்தீங்கன்னா லைட் எரியாது. ஃபைனலி நாங்கள் எல்லாமே வந்து மாட்டிட்டோம். இப்போ வந்து செக் பண்ணது மொத்தம் 3 ஃப்ளோராக நாங்கள் வந்து ப்ரொப்பைல் லைட் செட் பண்ணிட்டோம். வந்து நாங்கள் செக் பண்ண போகிறோம். இதை வந்து ஒரு வீடியோவாக எடுத்திருக்கோம், அது எப்படி இருக்குன்னு பாருங்கள்.